نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه وقال تخلف عنا أن النبي صلى الله عليه وسلم في سفرة سافرناها فأدركنا وقد أرهقتنا صلاة ونحن نتولع فجعلنا نمسح على أرجلنا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஒரு கல்வியை புகட்டுவதாக இருந்தால் அதை உரத்த குரலில் புகட்ட வேண்டும். ஏன்னா அரபியில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஃபஹ்ம் இருக்க வேண்டும், தஃஹீம் இருக்க வேண்டும் என்பதாக அரபியில் சொல்வார்கள். ஃபஹ்ம் என்றால் இவர்களுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும், இரண்டாவது விளக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் அவர் ஆசிரியராக ஆசானாக தொடர்வதற்கு முடியும். ஒரு ஆள் தான் விளங்கிறாரு, படிக்கிறது, அவர் நல்ல முறையில் தெளிவுகள் இருக்கின்றது, பார்ப்பதற்கு அனைத்தும் இருக்கிறது, ஆனால் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு அவருக்கு தெளிவில்லை. அது எப்படி சொல்லணும், எதுபோல பேச வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு விளக்குவது அல்லது மக்களுக்கு விளக்குவது என்பது இவரிடத்தில் இல்லை என்றால் அது அந்த இடத்தில் எடுபடாமல் சென்றுவிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி தான் பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, நாங்க ஒரு பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பின்னால் வந்தாங்க. பயணத்துல ஒண்ணுல போய்கிட்டு இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு பின்னாடி வந்தாங்க, நாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். ஆனா தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. அப்ப தொழுகையுடைய நேரம் வந்த உடனே எங்கள் நெருங்கி நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஒழு செய்யறதுக்கு போயிட்டோம். சரி தொழுவோமே அப்படின்ட்டு ஒழு செய்து கொண்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்கிறாங்க, எங்களோட சேர்ந்த உடனே பார்க்கிறாங்க. அப்போது நாங்க தண்ணி கம்மியாக இருக்கு என்பதன் காரணத்தினால எங்களுடைய கால்களுக்கு நாங்கள் தண்ணீரை தொட்டு தொட்டு தடவிக்கிட்டு இருந்தோம், மசஹ செஞ்சோம். தலைக்கு எப்படி நம்ம மசஹ செய்யறோமோ அது போல தண்ணீரை ஊத்தி கழுவாம என்ன செய்யறாங்க, மசஹ செய்யறாங்க, தடவுறாங்க. தடவுன்னு அதை கண்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குதிங்கால்களை சரியாக்கிக் கொள்ளுங்கள், குதிங்கால்களை நீங்கள் சரியாக கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குதிங்கால்களை நீங்கள் சரியாக கழுவிக் கொள்ளுங்கள், கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்பதாக ரசூலுல்லாஹி உறக்க சொல்றாங்க. 2-3 திருப்பு இதுவரை சொல்றாங்க. குதிங்கால்களை சரியாக கழுவாதவருக்கு நரகம்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 திருப்பு சொல்றாங்க. ஒண்ணு சஹாபாக்கள் சுதாரிச்சுட்டு சேர்ந்து பின்னாடி பக்கம் எல்லாம் நல்லா தடவ ஆரம்பிச்சாங்க. அந்த குரல் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு கல்வியை போதிக்கின்றார்கள், மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அப்பொழுது அதை உரத்த குரலில் அவர்கள் சத்தமிட்டு சொல்கின்றார்கள், எல்லா சஹாபாக்களுக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக. அந்த வார்த்தைகளை சொன்னோம்னே எல்லா பேரும் சுதாரிச்சாங்க, அது பிறகு தவறாங்க. சரி, இந்த இதுல விஷயங்கள் குதிங்களை ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, அதை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகம்தான் என்பதாக சொன்னாங்க. ஒழுங்குல இன்னைக்கு நம்ம ஒழுவுடைய செய்யக்கூடிய சமயங்களில் பல்வேறு உறுப்புகளை, ஃபர்லான உறுப்புகளை நலையாமல் நாம் செய்யக்கூடிய சமயங்களில் அந்த ஒது கூடாது. அது மட்டுமல்லாமல் அது இந்த ஹதீஸிற்கு உட்பட்டு பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் நரகவாதிகளாக மாறிவிடுகின்றார்கள். அப்ப என்ன செய்யணும், நம்ம ஒது செய்யக்கூடிய சமயங்கள்ல
நம்முடைய தாடைகளில் தாடி முடிக்கிற தாடைகளை எல்லாம் நல்ல நடையும் ஆகாரம் செய்ய வேண்டும். பெரிய தாடியா இருக்கு, ஓரளவுக்கு பெரிய தாடியா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தாடி முடி நனைஞ்சா போதும், உள்ள போய் சேர்ந்துட்டான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறிய தாடிகளை வைத்திருக்கக்கூடிய சமயத்துல அந்த ரோமங்களுடைய பகுதிகள் எல்லாம் சேரணும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த கையை கழுவக்கூடிய சமயங்களில் இந்த மடிப்புகளுடைய இடங்களில் பெரும்பாலும் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எப்படியே ஊத்துன்னு இந்த மடிப்புகள்ல தண்ணி சேராம இருக்கும். உங்களுடைய பல்ல என்ன வருது, முழங்கை மொழி உட்பட அல்லாஹ் சொல்லும்போது அதுதான் சொன்ன, முழங்கை மொழி உட்பட கழுவணும். மொழியை விட்டு இல்லை, மொழி வர இல்லை, மொழி உட்பட கழுவ வேண்டும். அப்ப நம் முட்டு இருக்கக்கூடிய இடத்தை விட சற்று நாம் மேலே ஏற்றி கழுவணும். அப்ப இந்த இடங்கள் ஜாயிண்ட் செய்யக்கூடிய இடங்கள், இந்த சுருக்கல்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர்கள் நுழையாது, அந்த இடங்கள் லேசா தேய்ச்சி விடணும். மூன்றாவது, காலை நாம் கழுவுகின்றோம். காலை கழுவக்கூடிய சமயங்களில் காலுடைய விரல்களுக்கு இடுக்கில் தண்ணீர் சேருவது தடை செய்யப்படும், அல்லது கீழ்ப்பகுதிகளில் தண்ணீர் சேருவது தடை செய்யக்கூடியதாக இருக்கும். அங்க ஜாயிண்ட் இருக்கிறதுனால, மடக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கிறதுனால தண்ணீர் ஊற்றினா அங்க போகாது. அப்ப இந்த இடுக்குகளில் கையை வைத்து நாம் தேய்க்க வேண்டும். நம்ம இதெல்லாம் தேய்க்காத காரணம் இந்த மழை காலத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, இது சரியான முறையில் தேய்ச்சி கழுவிக்க மாட்டாங்க, கீழ்ப்பகுதியும் தேய்ச்சி கழுவ மாட்டாங்க. சாதாரண கால் கழுவக்கூடிய சமயங்கள நம்ம அதை செய்யணும். செய்யாதன் காரணமாக என்ன ஆயிரும், இந்த சேத்து புண்ணு என்று சொல்லுவாங்க. இந்த சேத்து புண்ணு வர்றதுக்கு காரணம், அதுக்கு எதிரான காரணம் என்ன, இதை சரியான முறையில் அவர்கள் வெளியே சென்று போறோம், தண்ணியில மழை தண்ணியில கால் வச்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். அப்ப இந்த இடங்கள் எல்லாம் சரியான முறையில் நம்ம ரெண்டாவது வீட்டுல கால் கழுவுறப்ப இதெல்லாம் கழுவி இருக்க மாட்டோம். சும்மா மேல தண்ணியை ஊற்றி விட்டு தேய்ச்சிட்டு வந்துட்டு இருப்போம். இந்த இடுக்குகளை வைத்து இந்த கையுடைய இடுக்குகள் இந்த எல்லாத்தையும் நம்ம கழுவக்கூடிய சமயங்களில் இந்த இடுக்குகள் எல்லாம், காலுடைய இடுக்குகள் எல்லாம் தண்ணீர் நடையும், அடிப்பகுதியில் நடையும், கையுடைய இடுக்குகளையும் தேய்த்து கழுவக்கூடிய சமயத்தால் நடையும். இதெல்லாம் விடுபட்டு விட்டால் ஒழு கூடாமல் போய்விடும். தேய்க்காமல் இருந்தால் ஒழு கூடவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நரகம்தான் என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக. நம்முடைய ஒழுக்களையும் நம்முடைய அமல்களையும் சீரானதும் சிறப்பானதும் ஆக்கி தந்தால் உருவானாக. வாஹிதாவுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.